அருகில் இருக்கும் உன் பார்வை வயசு கொள்ளுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணது ரொம்ப ஈஸி. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட லென்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 6 நிமிஷம் தான். நம்ம சேனலில் எல்லாம் அலிமேஷன் டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அலைட் மோஷன் டியூட்டோரியல் நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வீடியோ நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க செம்மையான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. அந்த ஸ்டேட்டஸை நீங்களும் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்க. தினமும் ஒரு டெம்ப்ளேட்டோட Kinemasterல தினமும் ஒரு அலைட் மோஷன் வீடியோ, தினமும் ஒரு AV பிளேயர், தினமும் வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. எல்லா வீடியோஸும் நீங்களும் மேக் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ், அதே மாதிரி உங்களுடைய ஷேர் போஸ்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னு தேவையில்லை, நீங்கள் வீடியோ ஸ்டேட்டஸ் தேடணும்னு அவசியம் இல்லை, நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இருக்க ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்துனே வாங்க. நீங்கள் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோடனே இருங்க இந்த ரெசிப்ட் சூஸ் பண்ண சொல்லவே இல்லை. உங்களுக்கு எந்த ரெசிப்ட்டில் வேணுமோ அந்த ரெசிப்ட் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 4:5 ரெசிப்ட் சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுங்க. உங்களுக்கு வேண்டிய ரெசிப்ட் கொடுத்துங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அதை கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோன்னு ஒன்று வரும். அதில் போய்ட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போய்ட்டு உங்கள் ஃபைலில் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் ஃபைலில் என் ஃபைலில் நான் எங்கே இருக்கோ அங்கே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோ இப்போது ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் கையால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஈத்தி விட்டுங்க. ஈத்தி விட்ட உடனே இப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பேக் வந்துடுங்க. இந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ஈத்தி விட்டுக்குங்க. ஒரு ஃபோட்டோ ஈத்தி விட்டால் போதும். எல்லா ஃபோட்டோவும் ஈத்தி விடணும்னு தேவை. ஒரு ஃபோட்டோ ஈத்தி விட்டால் மிச்சம் எல்லாத்தையும் பார்டர் இமேஜ் எல்லாத்தையும் நம்ம செட்டிங்ஸ் ஆப்ஷன் மூலமாக அந்த இடத்துக்கு போக வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் க்ரியேட் பண்ணதுனால அப்படி வச்சுருக்கேன். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு இமேஜ் அண்ட் வீடியோவிலே போய்ட்டு அந்த பார்டர் இமேஜ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு பார்டர் இமேஜ் ஆட் பண்ணிங்க. பார்டர் இமேஜ் இதான் நினைக்கிறேன். இப்போது இது ஸ்டிச் டு ஸ்க்ரீன் அப்படி மேலே கில் பாக்ஸ் பக்கத்தில் 3 டாட் இருக்குது, அங்கே போய்ட்டு ஸ்டிச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போது அந்த பார்டர் இமேஜையே பார்த்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டில் போய் ஓவர்லே கொடுத்துங்க. கொடுத்துட்டிங்க ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்கவே செம்மையாக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ அந்த இது வந்து ஃபுல்லாக இங்கே 10 செகண்டுக்கும் இந்த நடுவில் செகண்ட் இருக்க ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை, வீடியோ பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது ஒரு பார்ட்டிகிள்ஸ் ஆட் பண்ணாலே போதும், செம்மையாக இருக்கும் பார்க்கவே. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அதே ப்ளஸ் சிம்பிள் ஷேப்னு இருக்குது பாருங்கள். நடுவில் இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பக்கத்தில் இருக்க ஷேப் டச் பண்ணிவிட்டு இதை பிளாக் ஸ்க்ரீனை உருவாக்கணும். கலர் அண்ட் ஃபீல்டில் போய்ட்டு பிளாக் ஸ்க்ரீன் உருவாக்கிங்க. உருவாக்கி இதை ஃபுல்லாக ஈத்திட்டுங்க. சரிங்க, ரவுண்ட் ஆங்கிள் டச் பண்ணி தான் ஈசிக்கணும். ஈத்துட்டு இது ஃபுல்லாகிக்கிங்க. ஃபுல்லாகிட்டிங்களா? அவ்வளோதான். இப்போது அந்த ரவுண்ட் ஆங்கிள் டச் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த ப்ரொசீஜரில் போனீங்கன்னா கீழவே இருக்கும் இந்த சிம்பிள் சாட்டிஃபை அப்படின்னு, அதை டச் பண்ணிங்கன்னா போதும். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க. சைஸ் உங்களுக்கு வேண்டிய சைஸை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கட்டும், செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போது கவுண்ட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. பிரைட்னஸ் கொஞ்சம் உங்களுக்கு இஷ்டம் தான் ஏற்றிக்கலாம். இப்போது பேக் வந்துடுங்க. பேக் வந்த உடனே இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு லைட் ஹேண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பண்ண வேண்டியதே. அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ ஒரு வாட்டி வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள், பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சாரி பாருங்கள், இதை மிஸ் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா வீடியோவிலும் கரெக்டாக பண்ணுவோம். அதே எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த எஃபெக்ட்டில் க்ரோமோக்கி தான் மெயின். அதையே நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவில் வந்து செம்மையாக இருக்குது, அதனால் மறந்துட்டேன். இந்த க்ரோமோக்கிங் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு இப்படி கீழே வர்ற மாதிரி வரணும் அப்படின்ட்டு கொடுத்துடணும். கடைசியில் போய்ட்டு ஒரு க்ரோமோக்கி ப்ளஸ் கொடுத்துட்டு எனக்கு கீழே வர மாதிரி வரணும். அதாவது இந்த சைடில் இருக்கு பாருங்கள், அதான் க்ரோமோக்கி. இப்போ ஃபினிஷ் பென்ஸ் ஒர்க்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், செம்மையாக இருக்குது. வீடியோ பார்க்கவே இந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்களே போதும். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இதே வீடியோ வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த எஃபெக்ட்டும் கிடையாது, நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கவே ரொம்ப கெத்தாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் அந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம்.
இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி ஒன்று சொல்லணும், சாங் ஆட் பண்ணது ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோ போய்ட்டு உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எழுதணும்னு நினச்சா இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இங்கே எழுதி ஏதாச்சும் க்யூட் அது மாதிரி எதனா வச்சுக்கணும்னு தோணும், அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணலாம். பாடி செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்க்கவே வேறு லெவலில், எனக்கே புரியல, பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்க ஸ்டேட்டஸ். இது வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும்னு நினைக்கிறேன். சென்மீனே கேட்பீங்க நீங்கள், வாட்ஸ்அப் நம்பர் இருந்துச்சுன்னா. உங்கள்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இல்லாதனால சென்மீன் கேட்க முடியாது. அதுதான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய இப்போ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் போதும். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்களே க்ரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் வீடியோ ஒரு ஸ்டெப் அதை பாருங்கள். ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனால் கூட கஷ்டம் தான். அதனால தான் சொல்கிறேன், எல்லா வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.